ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பொருள் மயக்கம். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். தமிழ் மொழியை எழுதும் போதும் படிக்கும் போதும் பேசும்போதும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் சில உள்ளன. தமிழ் மொழியை பேசும்போதும் எழுதும்போதும் படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துல இடைவெளி விட்டு பேசணும், எந்த இடத்துல இடைவெளி இல்லாமல் பேசணும் அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குது. அவற்றை பின்பற்றினால் மாணவர்கள் பொருள் மயக்கம் இல்லாமல் மொழி புலமை பெறுவர். எழுதும்போதோ பேசும்போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும் தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடுமா. எந்த இடத்துல இடைவெளி விடணும், எந்த இடத்துல இடைவெளி விடக்கூடாது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் பேசணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே பொருள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமா. இடைவெளியும் பொருள் வேறுபாடு. பாருங்கள், எம்மொழி யாருக்கும் எளிது. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்மொழி யாருக்கும் எளிது. ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, என்னுடைய மொழி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எம்மொழியாருக்கும் எளிது அப்படின்னா எல்லா மொழியாருக்கும் எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொழி எல்லாருக்கும் எளிதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் எளிது மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்பாவின் நலன் காண்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பாவின் நலன் காண்க. 5 மாடி வீடு. 5 மாடி வீடு. அடுத்தது அன்று முதல் பாடம் கற்றோம். அன்று முதல் பாடம் கற்றோம். இங்கே பொருள் வேறுபடுது. இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இந்த பொருள் மாறுபாடு தான் பொருள் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வல்லினமைகளும் பொருள் வேறுபாடும். பிட்டு தின்றான். இங்கே பிட்டு தின்றான். உள்ள கருத்து. உள்ள கருத்து. ஈட்டி கொண்டு வந்தான். ஈட்டி கொண்டு வந்தான் போன்ற தொடர்களில் வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்தது கார்புள்ளியும் பொருள் மயக்கமும். இயல்பாக உரையாடும் போது பொருள் நிலையில் பெரும்பாலும் எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. குரலில் ஏற்றம் இறக்கம், சொற்களில் அழுத்தம், குழைவு, இறுதிச்சொல் மூலம் வினாவ உணர்ச்சியா என்பதெல்லாம் உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளக்கிக் கொள்கின்றோம். ஆனால் எழுதும்போது கார்புள்ளி இடாமல் எழுதினாலே, இடம் மாற்றி கார்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடுமாம். இறுதி சொற்கள் மூலம் வினாவ உணர்ச்சியா என்பதெல்லாம் ஒரு சொல்லோட இறுதியில் பார்த்திங்கன்னா அது வினாவா இல்லை உணர்ச்சியா என்பதையெல்லாம் உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளக்கிக் கொள்கின்றோம். ஆனால் எழுதும்போது பார்த்திங்கன்னா கார்புள்ளி இடாமல் எழுதினாலோ இடம் மாற்றி கார்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்குரிய முழுமையான பொருளை தராது. அது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அவள் அக்காள் வீட்டுக்கு சென்றாள். இப்படி கார்புள்ளியிட்டு எழுதும்போது அந்த பெண் தன் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் என பொருள்படுகிறது. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். இந்த தொடரில் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணின் அக்காள் தனது வீட்டிற்கு சென்றாள் என பொருள் வேறுபடுவதை அறியலாம். எனவே நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களிலும் இட்டும் இடாமலும் எழுதி பொருள் மயக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பொருள் மயக்கம் என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுருக்கோம். இப்போது அந்த இடைவெளி விட்டு எங்கே விடணும், எங்கே விடக்கூடாது. அடுத்து இடைச்சொற்களுக்கும் விகுதிகளுக்கும் சொல்லுறுப்புகளும். தமிழில் உள்ள இடைச்சொற்கள், சொல்லுறுப்புகள், விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது. அடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விடும். தன் தவற்றினை உணர்ந்து விடுவாயின் நன்று. தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. அடுத்தது தன். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். தானில் பார்த்திங்கன்னா கண்ணன்
கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். பற்றி குகன் ராமனை பற்றி கூறினான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குகன் ராமனை பற்றி கூறினான். முன் சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். அடுத்தது முதல் அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று முதலமைச்சர் வந்தார். பாலில் பார்த்திங்கன்னா அவன் பால் கொண்டு சென்றான். அவன் பால் கொண்டு சென்றான். கண் அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். படி அளக்கும்படி வேண்டினான். அளக்கும் படி வேண்டினான். மூலம் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. கூட அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான். இந்த மாதிரிலாம் பொருள் வேறுபடும் பார்த்தீங்க. அடுத்தது சொல்லுறுப்புகள். வீட்டில் இருந்து சென்றான். அடுத்தது வீட்டில் இருந்து சென்றான். இத்தொடரில் அமைந்துள்ள வீட்டில் இருந்து என்ற சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது இருவேறு பொருள் உணர்த்துவதை காணலாம். இந்த சொல்லை பார்த்திங்கன்னா சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது இரு வகையாக பொருள் வேறுபடும். சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருள் குழப்பம் என்னதான் வரும் பார்த்திங்கன்னா, தொடர்கள் அமைக்கும்போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடரமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். தொடர்கள் அமைக்கும்போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடரமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இத்தொடரில் உள்ள பெருட்பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி. ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள்படி வந்துள்ளது. பாருங்க, ஆண்டுதோறும் மறைந்த அப்படின்னா அதாவது வருஷம் வருஷம் இறக்குற அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுதான் இந்த பொருட்பிழை. தி. ஜானகி ஆண்டும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் மட்டுமே அமைந்துள்ளது. அடுத்தது பார்ப்போம். மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுதான் இப்போ கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஆகியவை அமைந்திருக்குமாம். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் இத்தொடர்களை புரிந்து கொள்ள முடிகிறதா? அடுத்து, ராமனுடன் லக்குவன் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். அடுத்து பாருங்கள், பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவன் காட்டிற்கு புறப்பட்டான். அடுத்தது, காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். எல்லாமே ஒரே மீனிங் தான். இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. ராமுடன் லக்குவன் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டிற்கு பணிவிடை செய்ய எல்லாம் ஒரே மீனிங்காக தான் இருக்கும். இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. நான்காம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை. முதல் தொடர் காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் என்னும் பொருளை தருதான். இரண்டாம் தொடரில் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவன் சென்றான். சரி, நாலுமே பார்த்திங்கன்னா வேற ஒரு பொருளை தருதான். ஃபஸ்ட் இதில் அப்படி இருக்குது. ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா, யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனும் லக்குவனும் சென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பொருள். அடுத்தது மூன்றாம் தொடரில் பார்த்திங்கன்னா, காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவன் புறப்பட்டான் என்னும் பொருளை தருகின்றன. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது, நினைவில் கொள்ள வேண்டியவை. இதான் முக்கியமான விதிமுறைகள் மாதிரி. பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டுமே ஒரு சொல். இதை பிரித்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. செங்கடல், இதை செங்கடல் அப்படின்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதினா தவறு. அடுத்து, கத்துக்கடல், இதை கத்து கடல் என்று எழுதினா தவறு. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றிற்கு இடையில்
நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டுமா? இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். அணங்குகோல், இது சரி. அணங்கு கொள், இப்படி எழுதால் அது தவறு. இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டுமா? பேசியபடி பணம் கொடுத்தான், அதாவது பேசியவாறு. அடுத்தது பேசிய படி பணம் கொடுத்தான், இது வந்து படி அளவு, அது ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதான் படி அளவு. உடம்படு மெய்கள், அமைந்த சொற்களில் உடம்படு மெய்களை சேர்த்து தான் எழுத வேண்டும். மணி அடித்து சென்றான், இங்கே வந்து ஒழி எழுப்புதல். அடுத்தது பாருங்கள், மணி அடித்து சென்றான். மணி என்பவன் யாரையோ அறைதல். ரெண்டாவது இது முந்தைய ஒழி எழுப்புதல் அப்படின்ற பொருள் தருது. பன்மையை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டுமாம். ஈக்கள் மொய்த்தன, ஈக்கள் மொய்த்தன இப்படி எழுதக்கூடாது. குரங்குகள் உண்டன, குரங்கு கல் உண்டன. அடுத்தது பார்ப்போம். இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டுமாம். படபடவென சிறகை அடித்தது, இப்படி எழுதினா அது சரியான இரட்டை கிளவி. பட பட என சிறகை அடித்தது, இப்படி எழுதினா அது தவறான இரட்டை கிளவி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் மறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்தே எழுத வேண்டுமாம். சுடர் ஆழி, சுடர் கூட்டல் ஆழி. நிலைமொழினா என்ன, வறுமொழினா என்ன ஆல்ரெடி பார்த்துருப்போம். உரிச்சொற்களை பெயருடன் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டுமாம். உரிச்சொற்களை பார்த்திங்கன்னா பெயர் சொல்லுடன் வினையுடன் எழுதும்போது சேர்த்தே எழுத வேண்டும். கடிமணம், கடிமணம். உம்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்தே எழுத வேண்டுமா. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா உற்றார் உறவினர், இது சரி, இதுதான் உம்மை தொகை. உற்றார் உறவினர் என்பது தவறு. சீரும் சிறப்பும், இது நேரிணை சொற்கள். சீரும் சிறப்பும் எழுதுவது தவறு. மேடு பள்ளம், இதுதான் எதிரிணை சொற்கள். மேடு பள்ளம் இப்படி எழுதுனா அது தவறு. அடுத்தது சொற்றொடர் பிழை. திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் தொடர் எழுத பழகுதல் சாலச் சிறந்தது. கீழுள்ள தொடர்கள் பிழையானவை அல்லவா, சிந்தியுங்கள். கோவலன் மதுரைக்கு சென்றது, பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது, குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. அவன் வெண்மதியிடம் பேசினாய், சென்னையிலிருந்து நேற்று வருகிறான். அல்லன் அல்லல் அன்று அல்ல என்பனவற்றை திணை, பால், எண், இடமறிந்து ஆளுதல் வேண்டும். அது என்னும் வேற்றுமை உறுப்பு அஃறிணைக்கு உரியதாம். வரும் சொல் உயர்திணையாயின் அது என்னும் உறுப்பினை பயன்படுத்துதல் கூடாது. அது என்பது பார்த்திங்கன்னா அஃறிணைக்கு மட்டும்தான் உரியது. உயர்திணையாக இருக்கும்போது அந்த அது என்றதை யூஸ் பண்ணக்கூடாது. எனது வீடு அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை. மனைவியும் மகனும் பார்த்திங்கன்னா இங்கே உயர்திணையை குறிக்குது. தொடர் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டுமா. இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான், குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். முதல் இரண்டு சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கு பொருள் மாறுகிறது. அவன் அருகில் இருந்தான், அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. எவ்வேறுபாடு தெரியாவிடின் தொடரின் பொருள் மாறிவிடும். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது. பேருந்து மோதிய மிதிவண்டியில் சென்றார், பேருந்து மோதிய மிதிவண்டியில் சென்றார். மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று எழுத வேண்டும். அடுத்தது பொதுவான பிழைகள். சுடு தண்ணீர் என்று எழுதுவதும் பிழையே. தண்ணீர் குளிர்ந்த நீர். சூடும் குளிருமா நீர் எப்படி இருக்க முடியும். நடு சென்டரில் நின்றான். நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். இரண்டிற்கும் ஒரே பொருள்தான். நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வரியின் இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டுமா? ஒரு வரி இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக வந்துச்சுன்னா அந்த சொல்லை கெடாதபடி பிரிக்க வேண்டும். நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு. வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது. சரி தவறு. திருவதர் செல்வன், அடுத்தது செல்வி. திருவதர் செல்வன், செல்வி. எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா திருவளர் செல்வன், செல்வி மட்டும்தான் கரெக்ட். இச்சு வராதாங்க. நிறை செல்வன், செல்வி. இப்போ பிழையை தவிர்க்க சில குறிப்புகள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சியாகும். மரபு சொற்களை கற்றால் இன்றியமையாதது ஒன்றாகும். அதாவது யானை, கன்று, குதிரை, கணைக்கும், இதான் அந்த மரபு சொல். இலக்கண விதிகளை மனத்துள் பதித்து வைப்பதும் நமது கடமை. இதான் பிழையை திருத்திக் கொள்வதற்கான சில வழிமுறைகள். எழுதியதை மீள படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்தலும் கடமையாகும். எழுதியதை மீண்டும் படித்து பார்த்து திருத்திக்கிறதும் கடமையாகும். இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.